ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/1/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா கொடுக்குற வழி இந்த ஸ்ரீமத்து தான் உங்களுக்கு 21 தலைமுறைக்கு சுகத்தை கொடுக்க போகுது. ஒரு தந்தையை தவிர இந்த மாதிரி ஒரு தனித்துவமான வழிகாட்டுதல் யாருமே கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அவருடைய ஸ்ரீமத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், எதையுமே மிஸ் பண்ணாமல். அதில் நம்பர் 1 ஸ்ரீமத் நினைவு, நிரந்தர நினைவு. ஸோ சுயராஜ்ய திலகத்தை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறதுக்கான ஈஸியான வழி என்ன அப்படின்னா, பாபா நமக்கு கொடுக்குற அனைத்து கட்டளைகளையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதில் ஆசீர்வாதம், கருணை, இந்த வேலையெல்லாம் கிடையாது. பாபா சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் பாபாவுடைய ஆசீர்வாதம். இல்லை, லௌகிகத்திலே அந்த அப்பா அம்மா சொல்கிறத செய்கிறவங்களுக்கு தானே ஆசீர்வாதம் கிடைக்கும், அவங்க சொத்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள், வேறு யாரையும் பார்க்காதீங்க. மன்மனாபவ ஆகுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு? சுயராஜ்ய திலகத்தை நீங்களே இட்டுக்கொள்வதற்கான ஈஸியான வழி. பாபா சொல்ல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்றதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். மற்றவங்கள பார்க்குறது நம்ம வேலை கிடையாது. அது லௌகீகத்திலையும் சரி, அலௌகீகத்திலையும் சரி. மன்மனாபாவ நிலையிலே நிலைச்சிருக்கணும். அவன் ஒரு பாபா, வேறு யாரும் கிடையாது. ஒரு பாபா தூசரா நா கோயின்ட்டு எந்த நேரமும் ஜானகிதாதி சொல்லிகிட்டு இருப்பாங்க, தாரக மந்திரம். ஸோ இதை பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் தானாகவே உங்களுக்கு திலகம் கிடைச்சிடும்ன்ற இல்லையா? பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாபா சொல்கிறதுக்கு எதிராக யார் வேணாலும் ஃபாலோ பண்ணட்டும், அது நமக்கு கவலை கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஐடி இருக்குது. பிரம்மகுமாரிகளில் குறிப்பாக மதுபனில் என்னென்னலாம் நடக்குது, நெகட்டிவாக என்னென்னலாம் நடக்குதோ அதை மட்டுமே அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா உள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ மேபி அது ஃபேக் ஐடியாக இருக்கலாம், ஏன்னா ஃபேஸ் கேஸ் எதுவும் காட்டுறதில்ல. அப்போ நம்ம அங்கே இருக்கிறது நம்ம முன்னேறி போகிறதுக்காக, நமக்கு ராஜ்யத்திலகத்தை இடுறதுக்காக. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு சொல்கிறதா நம்ம வேலை? அதுக்கு எதுக்கு பாபா குழந்தையாகணும்? அதை அஞ்ஞானிகள் அஞ்ஞானியாக இருந்துட்டு பண்ணுறது வேலை அது. ஸோ இந்த ஞானத்தை படிக்கிறதன் மூலமாக, நினைவு யாத்திரையில் இருக்கிறதன் மூலமாகத்தான் பிச்சைக்காரன்லேருந்து இளவரசன் ஆகிறீங்க. இல்லை, நினைவு யாத்திரை, ஞானம் ஞானம் யாத்திரை, ஞானம் யாத்திரை, போய்கிட்டே இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு போய்கிட்டே இருக்கிறோம், நினைவுனால் போய்கிட்டே இருக்கிறோம். கடைசியில் நிஜமாகவும் போயிடுவோம். ஸோ அதுதான் ஞானமும் கூட. ஸோ அதனால் ஞானத்தையும் தவற விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் தவற விட்டாலே எந்த அளவுக்கு கீழே இறங்குது, மைண்டு ஃபுல்லாக காலியான மாதிரி இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது பல நாள்லாம் தவற விட்டால் கண்டிப்பாக மாயாவில் வாய்ப்பே கிடையாது. பாடல். ஓம் நம சிவாயா. ஓம் சாந்தி. ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே சுயராஜ்ய திலகம் அடைவதற்கான வழிகள் என்னென்ன? பாபா சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, ஞானத்தை படிச்சுட்டு யாத்திரையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் பிச்சைக்காரன்லேருந்து இளவரசன் ஆகிறதுக்கான, உங்களுக்கு நீங்களே சுயராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்கான வழி. ஓம் சாந்தி. பாபாவும் தாதாவும் ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லும்போது 2 தடவை சொல்லலாம். ஏன்னா அங்கே 2 பேர் ஒருத்தருக்குள்ளே இருக்கிறாங்க. ஒருவர் சாக்கார உடல் கொண்ட பிரம்மா, இன்னொருவர் சாக்கார உடலே இல்லாத நிராகார சிவபாபா. ஸோ அதனால் 2 பேரும் சேர்ந்தும் ஓம் சாந்தியும் சொல்லலாம், ஒன்றா இல்லை தனித்தனியாகவும் 2 முறை சொல்லலாம். ஸோ இது
அற்புதம் இல்லையா? ஓருடலில் ஈருயிர். இந்த உலகத்தில் யாருக்குமே பரமபிதா பரமாத்மா இவர் உடம்புல இப்போ ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்ன்றது எங்கேயுமே எழுதப்படலை. முந்தைய கல்பத்தில் எப்படி பாபா சொன்னாரோ அதே மாதிரி இப்போவும் சொல்கிறாரு. இவருடைய பல ஜென்மங்களின் கடைசி நேரத்தில் நான் இவருக்குள் பிரவேசிக்கிறேன், இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறேன். கீதையில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் உண்மை, சத்தியம். ஏன்னா இந்த வார்த்தை இருக்குதான். இவருடைய கடைசி பல ஜென்மங்களின் இறுதியில் நான் இவருக்குள் பிரவேசிக்கிறேன், இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் பிரவேசிக்கிறேன்ட்டு இருக்குதான். ஸோ இது கரெக்டாக பிரம்மாவை குறிக்குது. தங்க யுகத்தில் முதல் ஜென்மம் எடுப்பவரும் இவரே. முதல்ல ஜென்மம் எடுக்கிறதும் இவர் தான் சத்தியுகத்தில். ஸோ இவர் பிறவியை வைத்து தான் சத்தியுகம் நிர்ணயம் செய்யப்படுது. இவர் பிறவி பிரம்மாவாகிறத வச்சு தான் சங்கமயுகம் நிர்ணயம் செய்யப்படுது. எல்லாமே அந்த பிரம்மாவின் ஆதாரத்திலே இருக்குது இல்லையா? இறுதியில் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும்போது பாபா இவருக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஸோ உனக்கு உன்னுடைய முன்ஜென்மங்களை பற்றி தெரியாத அர்ஜுனான்னு கிருஷ்ணர் சொல்வது இவரை பற்றிய விஷயம்தான். பிரம்மாவுக்கு தெரியாது, கிருஷ்ணருக்கும் தெரியாது. பிரம்மா தான் கிருஷ்ணர் ஆகிறார். இந்த ஞானத்தை சிவன்கிட்ட கேட்டு இவருடைய முன்ஜென்மங்களை பற்றி சிவன் சொல்லி தான் அவருக்கு தெரியும். ஆனால் சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி போட்டாங்க. அதேமாரி 84 லட்சம் பிறவிகள் அப்படின்ட்டு வேதங்களில் எழுதிட்டாங்க. 84 லட்சம் ஜென்மங்கள் எடுக்கிறோன்ட்டு. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம். அதை தான் கல்ட்டுன்னு சொல்கிறது. பக்தி மார்க்கம் எல்லாமே கல்ட்டு தான், பக்தியின் கலாச்சாரம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஞான மார்க்கத்தில் நடக்கிறதுக்கும் பக்தி மார்க்கத்தில் இருப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் வேற வேற. பக்தர்கள் பக்தி பண்ணுறாங்க, பக்தி பண்ணி கீழே தான் விழுறாங்க. ஸோ யோபு பைபிளில் பார்த்தீங்கன்னா அது வரும். யோபுடைய நண்பன் சொல்லுவான், நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா பக்தி செய்வதற்கு பலனே இல்லைன்ற மாதிரி சொல்கிறியே. அந்த ஒரு வார்த்தை உண்மை. யோபு சொல்கிற எல்லாம் உண்மை கிடையாது. அந்த ஒரு வார்த்தை, அதையும் டைரெக்டாக சொல்ல மாட்டார், இன்டைரக்டாக அதோடைய அர்த்தம் அப்படி வருதுன்ட்டு நண்பர் சொல்கிறாரு. அது உண்மை தான். பக்தி செஞ்சு நீங்கள் கீழே தான் வரீங்க. நோய்கள் ஏற தான் செய்து, பாவம் செய்ய தான் செய்கிறீங்க. எது பாவம் எது புண்ணியம்ன்ற ஞானம் இப்போ மட்டும்தான் கிடைக்குது, ஒரே தடவை தான். ஸோ இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பதற்காக பாபா வரார். அவர் வந்தார்னா எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கப்படுது. அப்போ யாருக்காக வெயிட்டிங்? அப்போ யோசிச்சு பாருங்களேன். இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குன்னா நான் இறுதியில் வருவேன் தானே அர்த்தம். சூப்பர் இல்லை? அதிலே இருக்குது. கடவுள் எப்போ வருவாருன்னா இறுதியில் கல்லறையிலேருந்து எழுப்பேன். அப்போ எழுப்புறது தான் என்னுடைய வேலையே. 2 ரகசியமுமே அதில் மிக தெளிவாக போடப்பட்டிருக்குது. ஸோ முழு கல்பத்திலையுமே இந்த ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் பாபா உங்களை எதிர்கால பரிசை உருவாக்குவதற்கு தயார்படுத்துகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு தயார்படுத்துகிறார். உங்களுடைய ஜாதகத்தை உங்களை வைத்தே எழுத வைக்கிறார். ஏன்னா ஒரு சிஸ்டர் ரெகுலராகவே கேட்பாங்க, நாடகத்தில் எல்லாம் கட்டுப்பட்டுருக்குன்னா அப்போ நாடகம் தான் நம்மளை பாவம் செய்ய வைக்குது, அந்த நாடகமே தண்டனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது எது? அந்த நாடகத்துலேருந்து ஒரு விதத்தில் விடுபட்ட மாதிரி இந்த ஒரு யுகம். ஏன்னா இந்த யுகத்தில் தான் எல்லாமே தெரியுது, ஏன் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்ட்டு. ஸோ இப்போ முயற்சி பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கிக்கிற நேரத்தில்
தேவையற்ற கேள்வி, சந்தேகத்தை எழுப்பக்கூடிய கேள்வி உங்களுக்கு முயற்சிக்கு தடையாக வந்துடும். அப்போ எப்படி நீங்கள் முயற்சி பண்ண முடியும்? இல்லை தானாகவே நடக்குதுன்னு நினச்சா நீங்கள் ஏன் முயற்சி பண்ண போகிறீங்க? முயற்சி பண்ணாமல் எதுவும் கிடைக்காதுன்றார். இப்போ பண்ணுற முயற்சி அதன் அனுசாரத்தில் நடக்குது, அது நடந்ததே நடக்குது, அவ்வளவுதான். நடந்தது நடக்குது, கரெக்டாக சொல்லணும்னா நடந்ததே நடக்கிறதுனால அது நாடகத்தில் பதிவாகி இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் முயற்சி பண்ண முந்தைய கல்பத்தில் இப்பையும் பண்ண அதில் கவனம் கொடுத்துட்டு இருக்கணும். சரி, நீங்கள் எதிர்கால புத்தம் புதிய உலகத்துக்கு போகிறதுக்காகத்தான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய புத்தம் புது ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கார் இல்லையா? எப்படி? அவருடைய ராஜ்யம் இல்லை, உங்கள் ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு வந்திருக்கிறார். ஸோ அது அந்த எண்ணம் வரணும். அது என்னுடைய ராஜ்யம்ன்ற எண்ணம் வரணும். வீட்டை விட்டு துரத்துனா இது என்னோடய வீடுன்னு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்கல்ல, அது கிடைக்குதோ கிடைக்கலையோ. ஆனால் இங்கே நிஜமாகவே அது உங்களுடையது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை நினைவு செய்தால் போதும். என்னதுன்ற அந்த உணர்வு வந்தால் போதும். நான் தூய்மையாக இருந்து அதை அடைந்தேன். ஸோ எப்படியெல்லாம் அடைஞ்சேன்றதை மனசுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருங்க. கூடவே அடைந்தேன்னு வர அது என்னதுன்ற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். தூய்மையாக இருந்து அடைந்தேன், தூய்மையாக இருந்து அடையப் போகிறேன். இனிமையாக இருந்து அடைந்தேன், இனிமையாக இருந்து அடையப் போகிறேன். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ராஜயோகம் இல்லையா? அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமானது, உலகத்திலே அதிமுக்கியமானது இதுதான். இதை விட முக்கியமானது எதுவுமே கிடையாது. ராஜயோகம், பாபா நினைவிலேயே மூழ்கி அந்த ராஜ்யத்தை அடையிறது. மனிதர்கள் இந்த பாரதத்தின் மிக பழமையான யோகத்தை, ராஜயோகத்தை கற்றுக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வராங்க. ஆனால் மனிதர்கள் பின்னாடி போய் ஏமாந்துடுறாங்க கடவுளை விட்டு. இது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் வேறு வெளிநாட்டுக்கு போய் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ யோகத்தின் மூலமாக சொர்க்கம் உருவாக்கப்பட்டதுன்றதை அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களும் நம்புகிறாங்க. அதனால் அவங்களுக்கு இதை கற்றுக்கணுன்னு ஆசையும் வருது. பாபா புரிய வைக்கிறாரு, இந்த யோக பலத்தின் மூலமாகத்தான் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறீங்க. அந்த யோக பலம் என்ன? பாபாவை நினைவு செய்வதனால் கிடைக்கும் பலம், ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதால் கிடைக்கும் பலம். இதன் மூலமாக தான் சொர்க்கத்தின் எஜமானராகிறீங்க. இதன் மூலம் ஆத்மா பலம் பெறுகிறது, மனம் பலம் பெறுகிறது, புத்தி பலம் பெறுகிறது. மனதை தன் கட்டுப்பாட்டில் முழுசாக வச்சுருக்குது, அது இஷ்டத்துக்கு அலைய விடாமல் வச்சுருக்குது. அப்படி இருக்கிறவங்க தான் உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி அந்த பலம் இழந்து பல பேர் மனநோயாளிகளாக ஆகிட்டாங்க. ஸோ திரும்ப வர கால்ஸ் எல்லாமே மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ சக்தி கொடுக்கணும்? நேற்று பயிற்சி சொன்னார்ல, பலகீனமான ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தபடி இருங்கள் 24 மணி நேரமும். பிரம்மபாபா தனக்குன்னு இருக்கிற நேரத்தை கூட பிறருக்கு சேவை செய்வதிலேயே அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அங்கே சேவைன்றது ஸ்தூல சேவையும், அந்த ஸ்தூல சேவை கூட பாபா நினைவோடு இருந்து பண்ணுறது. ஸ்தூல சேவையும் சூக்ஷ்ம சேவையும் ஒரு சேர பண்ணுறது. ஸோ பாபா சொர்க்கத்தை உருவாக்கினார். ஆனால் எப்படி உருவாக்கினார்னு யாருக்கும் தெரியாது. ஆன்மீக தந்தை மட்டும்தான் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். எந்த சாக்கார மனிதனாலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் கலப்படம், கரப்ஷன் இதான் இருக்குது. அதனால்தான் பாபா சொல்கிறார், இல்லை இந்த மாதிரி நேரத்தில் இறைவன் வந்து சொல்லும்போது யார் இறைவன் கண்டுபிடிக்க முடியல மனிதர்களால். அதான் சொல்கிறார், அழுக்கான அனைவரையும் தூய்மையாக்குபவர் நான். இதை வேறு யாரும் சொல்கிறது கிடையாது. நீ ஆல்ரெடி தூய்மையாக தான் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார், நாகராஜன் சாது. நீங்கள் காமத்தில் ஈடுபடும் போது கூட ருத்ராட்சம் அணியலாம், ஏன்னா காமமே கடவுள்ன்றார். ஆஹா அப்படின்னு தோணுது. பாவம், அவங்க பின்னாடி மனிதர்கள் அலைஞ்சி வீணாக போயிட்டு இருக்கிறாங்க.
ஸோ நாம் அழுக்காகிட்டோம்னா நம்மளை தூய்மையாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை? நேற்று சொன்னார் இல்லை, நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை? அப்போ என்றும் மாறாதவர் பாபா. மற்ற எல்லாமே மாறக்கூடியது, படைப்பே மாறக்கூடியது, மாறாதவர் ஒரு பாபா தான். சரி, தூய்மையாக்கிறதுக்கு பாபான்னா அழுக்காக்குறது யார்? அப்போ வேறு யாரோ தானே இருப்பாங்க. தூய்மையாக்கிறவரே அழுக்காக்குவாரா என்ன? ஸோ அப்போ பாபா சொல்கிறது சரியா ரைட் தப்பான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்வதற்காக நான் இருக்கிறேன். இந்த ஞானத்தை படிக்கிறதன் மூலம் 21 ஜென்மத்திற்கான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவம் செய்ய போகிறீங்க. பக்தி மார்க்கத்தில் கிடைத்ததெல்லாம் தற்காலிக சந்தோஷம், ஒரு சனப்பொழுதுன்னுவாங்களே, சனப்பொழுது சந்தோஷம்தான். அதனால தான் டக்குன்னு தள்ளிடுறாங்க இல்லையா? வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதி பார்க்க போனீங்கன்னா டமால்னு தள்ளிடுறாங்க. அந்த ஒரு செகண்டில் ஏதோ காணாததை கண்டுட்டா மாதிரி அதை ஏற்கனவே தங்கத்துலலாம் நல்லா ஜிகு ஜிகுன்னு மின்னும் பொழுது அந்த ஒரு வினாடி சந்தோஷம், அவ்வளோதான் பக்தி மார்க்கம். நிரந்தர சந்தோஷம் ஞான மார்க்கம், 21 ஜென்மத்திற்கு நிரந்தர சந்தோஷம். இங்கே எல்லாமே கற்பனை சந்தோஷம், நிஜ சந்தோஷம் சொர்க்கத்தில் தான். பாபா உங்களுக்கு 21 தலைமுறைக்கு தாங்குகிற அளவுக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்குறார். தொடர்ந்து சந்தோஷமே சந்தோஷம், தொடர்ந்து. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்ன? ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் காலேஜ் படிக்கிற வரைக்கும் இருந்திருக்கும் இல்லையா? அதுலேயுமே அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் வந்திருக்கும். நிரந்தர சந்தோஷம்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துக்கம் மேலே துக்கம் மேலே துக்கம்தான். ஆனால் சொர்க்கத்தில் எத்தனை வயதானாலும் சந்தோஷம்தான். சந்தோஷத்திலே சரீரத்தை விடுவீங்க, சந்தோஷத்திலே மீண்டும் இன்னொரு உடலை எடுத்து பிறப்பீங்க. எப்படி இருக்கும் அந்த உலகம் யோசிச்சு பாருங்க. 21 தலைமுறைக்கு இப்படியே இருக்கும். ஸோ பாபா சத்கதி அளிப்பதற்காக நமக்கு கொடுக்குற வழி தனிப்பட்ட வழி, மனிதர்களுக்கு புரியாத வழி. என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், ஒருத்தவன் சொத்தை பிடுங்கிட்டான்னா அவனை திருப்பி அடிக்கிறது அது மனித வழி, அது எல்லாருக்கும் தெரிந்த வழி. ஸோ அது உன் இஷ்டன்றார். ஆனால் ஒரு நாட்டை பிடிக்கிறாங்கன்னா அவங்கள போய் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ கம்முனே போச்சுன்னா இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிறதா உனக்கு தெரியல அப்படிங்கிறார். அதான் நான் சொல்கிறேன், மனித வழி அப்படி தான் யோசிக்கும், கடவுளுடைய வழி தனி வழி, அது உங்களுக்கு தெரியாது. அதை தான் பாபா கொடுக்குறார். அவர் கொடுக்குற வழி தனிப்பட்டது, மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படிப்பா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுன்றாங்களே, அந்த மாதிரி தான் அவருடைய வழியே. நீ ஆத்மாவை க்ளீன் பண்ணு, எல்லாமே உன்னை தேடி வந்துடும் அப்படிங்கிற. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இங்கே இதை சரி பண்ணணும், எதெல்லாம் சரியில்லையோ அதை சரி பண்ணணும், அரசியலை சரி பண்ணணும், மக்களை சரி பண்ணணும். உன் ஆத்மாவை சரி பண்ணு, மற்றதெல்லாம் தானாகவே நல்ல விஷயமாக, அந்த உலகமே நல்ல உலகமாக உனக்காக நான் உருவாக்கி கொடுக்குறேன்ற தானாகவே மாறி வரும். இதுதான் இந்த ரகசியத்தை தான் கடவுள் சொல்கிறார். ஸோ அதனால தான் அவர் அனைவரின் இதயத்தை கொள்ளை கொண்டவர். கடவுளை எனக்கு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டோம். நாஸ்திகர்களோட என்ன சொல்கிறாங்க, கடவுள் பர்ஃபெக்டாக தானே இருப்பார், அவர் எப்படி இந்த மோசமான உலகத்தை படிச்சிருப்பாருன்றாங்க. அதனால் கடவுள் இல்லைன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கும் கடவுளை பிடிச்சிருக்குது. இப்போ இருக்கிறதுக்கு காரணம் கடவுள்னால் அது கடவுளாக இருக்க முடியாதுன்றாங்க. அது கரெக்டு தான், இது காரணம் கடவுள் கிடையாதே. ஸோ அந்த தில்வாலா கோயில் ஜட தில்வாலா கோயில், ஆனால் மதுவன் உயிரோட்டமான தில்வாலா கோயில். உயிரோட்டமாக நீங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய நடவடிக்கைகளுடைய சித்திரம் அது துல்லியமாக உருவாக்கப்பட்டிருக்க அந்த ஜட தில்வாலா கோயிலில். ஸோ அவங்க காட்டுற அந்த உட்காந்துட்டு சொர்க்கத்தை அடைவதற்காக பாபா நினைவில் ஆத்ம உணர்வில் கண்ணை திறந்தபடி ராஜயோகத்தில் அமர்ந்திருப்பது, அந்த செயலை நீங்கள் தான் செய்கிறீங்க. இதோடைய நினைவு அங்கே அது மகாவீரர்கள் கண்களை திறந்தபடி சொர்க்கத்தை அடைவதற்காக ராஜயோகத்தில் அமர்ந்திருப்பதாக காட்டப்பட்டிருக்குது. மேலே ரூஃபில் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தின் படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ
நம்ம இதயத்தை கொள்ளை கண்ட அந்த அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ நாள் நமக்கு அனைத்தையும் கொடுத்தவர், கொடுத்துட்டு மறைஞ்சிக்கிட்டார். அவரை நாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். அனைவருக்கும் சத்கதியை கொடுத்தவர் அவர் தான். எல்லாருடைய துக்கத்தை நீக்கி அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிற வள்ளல் அவர் தான். அவரை கண்டுபிடிச்சிட்டோன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஆனால் கருவியாக இருந்த அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை இவங்களை பிடிச்சிட்டு கடவுளை மறந்துட்டோம். மதங்களை பிடிச்சிட்டு கடவுளை மறந்துட்டோம். மத ஸ்தாபகரை பிடிச்சிட்டு கடவுளை மறந்துட்டோம். ஸோ கடவுள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு எல்லா மதத்திலுமே சொல்கிறாங்க. அனைவரிலும் மிக உயர்ந்தவர் சிவபெருமானும் சொல்கிறாங்க இந்து மதத்தில். எல்லா இடத்திலும் சங்கர் முன்னாடி சிவலிங்கம் இருக்குது. உண்மையிலே தேவதைகள் முன்னாடி சிவலிங்கத்தை வைக்கிறத தடுக்கணும், தடை பண்ணணுன்ற. ஏன்னா தேவதைகள் யாரும் பக்தி பண்ண மாட்டாங்களே. சன்னியாசிகளும் பக்தி பண்ண மாட்டாங்க இல்லையா? சன்னியாசிகள் பக்தியாக பண்ணுறாங்க? அவங்க பாட்டு காட்டில் உட்காந்துட்ருக்குறாங்க. பக்தி பண்ணால் கோயிலெல்லாம் வந்து பண்ணணும். அவங்க எங்கே கோயிலில் வராங்க? காட்டுக்குள்ளே போகிறாங்க. தேவதைகள் பக்தி பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆனந்தமாக இருப்பாங்க, விகாரம் கிடையாது, அதனால் துக்கம் கிடையாது. சன்னியாசிகளும் விகாரம் கிடையாது, அதனால் அவங்க எதுக்கு பக்தி பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரம்ம மகா தத்துவ ஞானம் மட்டுமே. எப்படி வானம் ஒரு தத்துவமோ அதே மாதிரி பிரம்ம மகா தத்துவமும் ஒரு ஒளி தத்துவம். மற்றபடி அந்த பிரம்ம மகா தத்துவத்தை தான் அவங்க நினைப்பாங்களே தவிர கடவுளை நினைக்க மாட்டாங்க சன்னியாசிகள். கடவுள்கிட்ட இருந்து மகா மந்திரம், அந்த மன்மனாப மந்திரத்தையும் அவங்க அடையிறது கிடையாது. கடவுள் இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே வந்து உங்களுக்கு மட்டுமே இந்த மகா மந்திரத்தை கொடுக்கிறார். ஒரே மந்திரம் அல்லது 2 மந்திரம், மன்மனாபவ மத்தியஜிபவ. சொர்க்கத்தை அடைவதற்காக பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் அப்பாவை, சொர்க்கத்தை கொடுக்குற என் அப்பாவை நினைவு பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோட அப்பா, அவருடைய குழந்தைன்னா அந்த நினைவில் இருக்கிறேன். ஸோ அனைவருக்கும் சத்கதி வழங்குகிற வள்ளல் என்னுடைய அப்பா இந்த ஒரு சங்கமயுகத்தில் மட்டும்தான் வர்றார். முழு கல்பத்திலையும் வந்து மன்மனாபவ மந்திரத்தை கொடுக்கிறார். மன்மனாபவனா என்ன அர்த்தம்? மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் சந்நியாசம் செய்யுங்க. உங்களுடைய உடலின் உணர்வையும் சேர்த்து சந்நியாசம் பண்ணுங்க. உங்களை உடலற்ற ஆத்மாவாக உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இதுதான் மன்மனாபாவுடைய அர்த்தமே. நானும் புள்ளி, என் அப்பாவும் புள்ளி, வேறு எதுவுமே நினைவில் இருக்கக்கூடாது. இதுக்கு எதுக்கு காட்டுக்கு போகணும்? புத்தியில் இதை நினச்சிக்கிட்டு இருக்க போகிறீங்க, காட்டுக்கு போனால் இதை நினச்சிடுவீங்களா? இந்த மந்திரத்தை வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, வாங்கிட்டும் போலையே. ஸோ எவ்வளவு ஈஸியாக பாபா புரிய வைக்கிறார். இவங்க கிரியை சரியை அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க. எதுவுமே ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. ஆனால் பாபா எவ்வளோ பெரிய ரகசியத்தை எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரு. ஜஸ்ட் என்னை நினைவு பண்ண அனைத்தையும் அடைவேன்றார். விகாரங்கள் அனைத்தையும் வெல்வேன்றார். நினைவில் தான் இருக்குது எல்லாமே. இது ராவண ராஜ்யம் இல்லையா? அதனால் உங்களை எல்லாரையும் தேக உணர்வுடையவராக ஆக்கிட்டான். இப்போ பாபா வந்து ஆத்ம உணர்வுடையவராக உங்களை ஆக்கிட்டு இருக்கிறார். இப்போ ராவணன் கையை விட்டுடணும். ராவணனை எட்டி உதைங்க. அப்பால போ சாத்தானி. கிருஷ்ணர் கூட பார்த்திங்கன்னா அந்த நரகத்தை காலால் எட்டி உதைக்கிற மாதிரி நம்ம பிரம்மகுமாரிகள் படம் இருக்கும். ஒரு கையில் சொர்க்கத்தை முன்னாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார், காலில் வந்து நரகத்தை எட்டி உதைக்கும். எவ்வளோ அற்புதமான படம் இல்லையா அது? அப்படியே ஞானத்தை எவ்வளோ அழகாக பாபா எப்படியெல்லாம் இப்படி யோசிக்கிறார் பாருங்கள். இதுதான் அப்பால போ சாத்தானே நாங்கள் சொல்கிறது. அவர் சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து உங்கள் அப்பாவாகிய என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க.
அப்போ தான் உங்கள் ஆத்மாவில் கலப்படமாகி இருக்கிறது அழுக்கு எல்லாம் நீங்கிடும். பரிசுத்தமானவருடைய நினைவுனால் ஆத்மாவை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கிடும். நெய்யினால் அபிஷேகம் பண்ணுறாங்க, பால்னால் அபிஷேகம் பண்ணுறாங்க. என்னடா இது, சாப்பிட்ற பொருளெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க, அதுலேயும் விலை உயர்ந்த பொருளால் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விலை உயர்ந்தது பாபாவுடைய நினைவு. அதனால் நாம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய ஞானம் விலை உயர்ந்தது. அந்த ஞானத்தினாலே அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்வதை திரும்ப திரும்ப மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்கன்றார் நேற்று. சதோ பிரதான நிலையிலிருந்து எப்போ நீங்கள் சதோ நிலைக்கு வரீங்களோ அப்போ 2 கலைகள் குறைஞ்சிடுது இல்லையா? சத்தியுகத்திலேருந்து திரேதாயுகத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ ஒரு தங்கத்துடைய தூய்மை எத்தனை கேரட்டுன்றதை வச்சு எத்தனை கேரட்டுன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுறாங்க. 24 கேரட் தான் சொக்க தங்கம்ன்றாங்க இல்லையா? இப்போ இந்த இரும்பு யுகத்துடைய இறுதியில் இருக்கிறோமே, இங்கே தங்கமே கண்ணுக்கு படமாட்டிக்குது. அதனால தானே நோவத்தேரில் பேப்பர் கோல்டுன்ட்டாங்க. பேப்பர் கோல்டுன்ட்டு ஜஸ்ட்டு அந்த கோல்டுடைய ரேட்டு மட்டும் உங்களுடைய கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நிஜத்தில் அங்கே தங்கம் இருக்காது. வேணால் அந்த காசை வச்சுட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். தங்க யுகத்தில் தங்கத்தினால் கட்டப்பட்ட மாட மாளிகைகள் இருக்கும். இங்கே தங்கமே பார்க்க முடியல. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் ரெண்டுத்துக்கும். இரவு பகலுக்கான வித்தியாசம். திரும்புகிற பக்கம்லாம் இப்போ உங்கள் வீடை பாருங்களா, சவுரை பாருங்களா, அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு தங்கமாக மின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். அப்படியே இப்போ இருக்கிற வீடாக மாறினதாக பாருங்கள். எவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லையா? இது இன்னும் குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே இந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும். தங்க யுகத்தில் தங்கத்தினாலேயே தங்க செங்கற்களாலே கட்டப்பட்ட அரண்மனையில் வாழ்ந்தோம். இரவு பகலுக்கான வித்தியாசம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும், தங்க யுகத்துக்கும் இரும்பு யுகத்துக்கும். ஸோ அது பேரே தங்க யுகம். அதனால் அங்கே கல் செங்கலுக்கெல்லாம் வேலை கிடையாது. அங்கே கட்டப்படுற பில்டிங்குக்கு குப்பையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற. லவ் யூ பாபா. இல்லையா? இந்த மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா? என்னடா உடம்புல மண் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அப்போ அது ஒரு குப்பை தானே. குப்பையினால் வீடு கட்ட மாட்டாங்கன்றார் பாருங்களா. அங்கே வெறும் தங்கம் வெள்ளியினால் தான் கட்டப்படும்ன்றார் அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம். எப்படி இருக்குது இல்லை? கோயில் கூட சிமெண்ட்டில் கட்டுற மாதிரி தெரியலையே இல்லையா? பழைய கோயில்களும் எதில் கட்டினாங்கன்னே தெரில, எப்படி நிற்கிதுன்னே தெரில. ஆச்சரியமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான வருடமாக நிற்கிது அது. ஆனால் இப்போ கட்டுற வீடெல்லாம் காணாமல் போயிடுது. ஸோ சொர்க்கத்தில் இந்த அறிவியல்னால் அளவற்ற சந்தோஷம் இருக்கும். ஆனால் இங்கே அதே அறிவியல் அழிவை ஏற்படுத்துது. அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இப்போ மனிதர்களுக்கு அறிவியல் அகங்காரம். ஏன்டா கடவுளை நம்பலைன்னா, நான் சயின்ஸை நம்புகிறேன் அதனால் கடவுளை நம்பலையாம். சயின்ஸில் எங்கடா கடவுளை பற்றி போட்டிருக்குன்னா, இருந்தால் தானே அதை பற்றி போடுறதுக்கு. எப்படியெல்லாம் பேசுகிறாங்க யோசிச்சு பாருங்க. அப்படி அகங்காரம் பிடித்தவர்களாக மாற்றி வச்சிடுச்சு இந்த சயின்ஸ். தங்க யுகத்தில் சயின்ஸின் அகங்காரம் இருக்காது. எல்லாம் செய்வாங்க, ஆனால் அதுக்காக அகங்காரம்லாம் இருக்காது. அங்கே சயின்ஸினால் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும். இங்கே தினம் தினம் ஏரோப்ளேன் வெடிக்குது, இன்னும் சயின்ஸுன்னு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சயின்ஸு ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாமே வெடிக்குது. ஃபேனெல்லாம் வெடிக்குது. ஃபேனு, ஃப்ரிட்ஜு, பைக்கு, காரு, ஏரோப்ளேனு. ஸோ சொர்க்கத்தில் இந்த மாதிரி சயின்ஸு ஃபால்ட்டே பண்ணாது.
இங்கே இருக்கிற சந்தோஷம் எல்லாம் தற்காலிக சந்தோஷம். துக்கம்தான் அளவற்று இருக்குது, சந்தோஷம் ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. யோசிச்சுப்பாங்களா, ஒரு 18 வயது வரைக்கும், அந்த வயது வரையும் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அளவற்ற துக்கம்தான். அதே மாதிரி சயின்ஸினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் கூட இங்கே தற்காலிகமாக இருக்குது. பிறகு அளவற்ற துக்கமும் அதே சயின்ஸினால் நடக்கும் இல்லையா? ஒழுங்காக ஓலைக்குடிசை போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாம் கட்டாயமாக ஒரு வீடு கட்டணும், அதை கட்டணும், இது கட்டணுன்றாங்க. அந்த வீடு கட்டுறதுனாலே பக்கத்தில் இருக்கிற வீடு விழுது இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய சயின்ஸே துக்கத்தை தான் கொடுக்குது. அதே மாதிரி பாம்லாம் தயாரிக்கிறாங்க உலகத்தை அழிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, இவங்க பாம் தயாரிப்பாங்க, மற்றவர்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு. இதுதானே ரொம்ப கொடுமை இல்லையா? அமெரிக்கா தயாரிக்குமா, மற்றவங்க தயாரித்தா பொருளாதார தடை விதிப்பாங்க, இல்லை சண்டை போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தயாரிக்கிற பாம்பில் அவங்களே இறந்து போயிடுவாங்கன்ட்டு. இருந்தாலும் தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பட்டாசு கடை வெடிச்சே எத்தனை பேர் சாகுறாங்க, அந்த நாட்டு மருந்து கடைன்ட்டு. அதுலேயே எத்தனை பேர் அந்த தயாரிக்கிற கம்பெனியில் வருஷம் ஒரு கம்பெனியாவது அது மாதிரி வெடித்து பல பேர் இறக்குறாங்க. ஸோ இந்த பட்டாசே அப்படின்னா அது. ஸோ அப்போ என்ன இதில் இருந்து நிரூபணம் ஆகுதுன்னா, அவங்களுடைய புத்தி செத்து போச்சுன்னு நிரூபணம் ஆகுது. யோசிக்கலை, இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இப்போதைக்கு ஏதோ சந்தோஷம், அவ்வளோதான். எதிர்காலத்தை பற்றி அவங்க கவலைப்படல. தயாரிக்கிறாங்க, அது என்ன ஆகும் அதை யோசிக்கிறது கிடையாது. அவர்களால் அதை தயாரிக்கிறத நிறுத்தவும் முடியல யாராலையும். ஆனால் இதே பாம்னால தான் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருந்தும் யார் நம்மளை இதை மீண்டும் மீண்டும் செய்ய வச்சுக்கிட்டே இருக்க வைக்கிறது? இதை வேறு பெருமையாக படுவாங்க. வாவ், இந்தியா ஒரு இதை வாங்கிடுச்சு, சைனாவை ரஷ்யாவை நடுங்குது, நம்மை நாமே அழிச்சிக்கிறதுக்கு ஒரு ஏவுகணையை வாங்கிறதுல என்ன பெருமை இருக்குது? ஸோ அதனால் இதை யாராலையும் நிறுத்த முடியல. கண்டிப்பாக இந்த மாதிரி அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டே தீரணும். ஏன்னா நாடகத்தில் அழிவும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. எத்தனை அமைதி பரிசுகள் ஒருத்தருக்கு கொடுத்தா கூட உண்மையிலே அமைதியை கொடுப்பவர், உருவாக்குபவர் ஒரு பாபா மட்டும்தான் இல்லை? வருஷம் ஒவ்வொருத்தருக்கு அமைதி. இதில் காமெடி என்ன தெரியுமா? அமைதி பரிசை வாங்கினவர்கள் அமைதியை கெடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, அதான் காமெடி. ஸோ அந்த மாதிரி அமைதி பரிசை வாங்கியவர்கள் இப்போ இந்தியாவில் அமைதியே இல்லைன்ட்டு மற்ற நாடுகளுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைதியை அவர்களே கெடுப்பதற்கு காரணமாக இருக்கிறாங்க. ஸோ பாபா மட்டும்தான் அமைதியை உருவாக்குறார். இதுதான் அமைதி மார்க்கம்ன்றது. அவர் அமைதியின் கடலாக இருக்கிறார். உங்களுக்கு அமைதி, சுகம், தூய்மையின் ஆஸ்தியை கொடுக்கிறார். ஏன்னா மூன்றின் கடலாக அவர் தான் இருக்கிறார். அமைதி கடல், ஆனந்த கடல், தூய்மை கடலாக இருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் தான் உங்களுக்கு அமைதி, தூய்மையின் ஆஸ்தியை கொடுக்க முடியும். தங்க யுகத்தில் உங்களுடைய செல்வத்தை அளக்க முடியாது, அளவற்ற செல்வம். பாலாரும் தேனாரும் ஓடும் அப்படின்னா பால் ஓடுன்னு அர்த்தம் இல்லை, அவ்வளோ செல்வ செழிப்புன்னு அர்த்தம். ஸோ பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தானே காட்டுறாங்க, பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாதிரி. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த விஷக்கடலுக்கும் அந்த பார்க்கடலுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டுவதற்காக. பார்க்கடலில் அவருக்கு என்ன துக்கம், ஜாலியாக இருக்கிறதுல அப்படி இருப்போம் எல்லாருமே. பக்தி மார்க்கத்தில் அப்போ பாருங்களாம், விஷ்ணுவை காட்டும்போது பார்க்கடலில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹாயா. அதே கருட புராணத்தில் நரகத்தில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கீழே முதல்ல வாயை பொழந்துக்கிட்டு இருக்கும், நெருப்பு இருக்கும், கற்பழிப்பு நடந்துகிட்டு இருக்கும், ஒருத்தரை பிடிச்சி நெருப்பில் போடுவாங்க, இதெல்லாம் நடக்குது. அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஸோ இதுதான் விஷக்கடல். பக்தி மார்க்கத்தில் ஒரு குளத்தை வெட்டி
கல்லில் செஞ்ச விஷ்ணுவை அங்கே வச்சுடுவாங்க. நேபாளில் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுற்றி பாலை ஊற்றி விட்டுருவாங்க. பால் இல்லை தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் பாலை ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பக்தி மார்க்கத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள். காசு மட்டும் இல்லை, நேரமும் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட்டு. ஸோ தேவிகளின் சிலைகளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு காசை வீணாக்குறாங்க. பிறகு அவ்வளோ காசு செலவு பண்ணி கடைசியில் அதை போய் கடலில் போய் கரைச்சிடுறாங்க. அப்போ அந்த பணம் வேஸ்ட் ஆகுது தானே. அது ஒரு பொம்மை பூஜை தானே அப்போ. ஸோ பூஜை செய்பவர்கள் யாருக்கு பூஜை செய்கிறோமோ அவங்களுடைய தொழிலே தெரியாது. நீ யாருன்னெலாம் தெரிஞ்சுக்கத்தல, நான் பாட்டுக்கு பூஜை பண்ணுறேன். அது குரங்கு மூஞ்சி இருந்தாலும் சரி, யானை மூஞ்சி இருந்தாலும் சரி, நாய் மூஞ்சி இருந்தாலும் சரி, எந்த மூஞ்சாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு பூஜை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் உள்ள மூலவருடைய தொழில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் தடை சொல்கிறது கிடையாது. எங்கே வேணாலும் போய் நீங்கள் ஞானத்தை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு எதுவும் புரியாமல் போயிட்டு இருந்தீங்க, இப்போ புத்திசாலி ஆகி போகிறீங்க, புரிய வைக்கிறதுக்காக போகிறீங்க. ஸோ 84 பிறவிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். யாருடைய 84 பிறவிகள்? அந்த தேவதைகளுடைய 84 பிறவிகளுடைய கதை எங்களுக்கு தெரியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறோம். சிவன் கோயிலுக்கு போனால் நமக்கு 84 பிறவி கதையை அவர் தான் சொன்னாருன்னு புரிய வைக்கலாம். அதனால தான் அவருக்கு மகிமை ஞானேஸ்வர் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க. பாரதவாசிகளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்மம் பற்றி கூட தெரியாது. அவர் நம்ம ஜெயிலில் பிறந்தார் அப்படி தானே காட்டிட்டாங்க பக்தி மார்க்கத்தில். ஸோ இந்த முதலாக தூய்மையாக பிறந்தவர் அவர்ன்றது அவங்களுக்கு தெரியல. இந்த முழு ஞானமும் உங்களுடைய புத்தியில் இருக்குது. இந்த ஞானம்தான் உங்களுடைய வருமானத்தின் ஆதாரமே. ஸோ 21 ஜென்மத்திற்கான வருமானத்தின் ஆதாரமே இந்த ஞானம்தான். இந்த ஞானத்தை பிறருக்கு கொடுக்க கொடுக்க உங்களுடைய ஆன்மீக வருமானம் சேமிப்பாகிட்டே இருக்குது. மற்றபடி வேத சாஸ்திரங்களை படிக்கிறதுனால நீங்கள் எதையும் அடையிறது கிடையாது. அதில் எந்த லட்சியமும் கிடையாது. அதை படித்து என்ன பண்ண போகிறாங்க? போப்பாண்டவருக்கு 4 வேதத்தை கொடுக்குறாங்களாம். அதை அவங்களே படிச்சிருக்க மாட்டாங்க. அவர் அதை படித்து என்ன பண்ண போகிறாரு? ஸோ படிப்பு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு லட்சியம் இருக்கும் இல்லை? பெரிய லட்சியம் தெரியாட்டினாலும் குறைஞ்சபட்சம் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்ற லட்சியமாவது இருக்கும்ல, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்ற லட்சியமாவது இருக்கும்ல. வேதத்தை படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது லட்சியம் உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஆனால் பாபா கொடுக்குற இந்த ஞான படிப்பின் மூலமாக மிக மிக பெரிய பணக்காரர், அழிவற்ற செல்வத்தின் எஜமானன் ஆகிறீங்க 21 ஜென்மத்திற்கு. ஸோ இந்த ஞானத்தை படித்து சத்கதியும் அடையிறீங்க, மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தராகவும் ஆகிறீங்க. ஸோ எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் உடனடியாக அது யாருடைய நினைவார்த்தம்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். தில்வாலா கோயில் ஒரு ஜட கோயிலாக இருக்குது. ஆனால் இந்த நம்ம மதுபன் தான் உயிரோட்டமான கோயில். ஸோ இந்த கல்பவிருட்ச மரத்தில் கீழே நாம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? வேருக்கு பக்கத்தில் பிரம்மகுமாரிகள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது விதை கிட்டேருந்து வேறு ஞானத்தை எடுக்குது. அந்த வேரின் ஆதாரத்தில் தான் தண்டு வருது, அதுதான் சொர்க்கம். அடுத்தது கிளைகள்லாம் வருது. ஸோ அப்படி நம்மளுடைய படம் கல்பவிருட்ச மரம் இருக்கிற மாதிரியே அங்கே தில்வாலா கோயிலில் எப்படி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா,
நீங்கள் தபஸ்யாவில் கீழே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, மேலே சொர்க்கம் சீலிங்கில் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை அது எவ்வளோ பெரிய கோயில், அது போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வரிசையாக மேலே பார்த்திங்கன்னா அந்த சொர்க்கம் செதுக்கி 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 வச்சுருப்பாங்க. இப்படி அண்ணாந்தே பார்க்கணும். ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. கல்லுலால் செய்கிறதுனா கூட சாதாரண செலவா? ஸோ ஒரு கோயிலுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஆனால் இங்கே ஒரு பைசா செலவு நம்ம பண்ணுறது கிடையாது, சொர்க்கத்தையே அடையிறோம். 100% நிரம்பியதாக தூய்மையானதாக இருந்தது பாரதம். இப்போ 100% காலி ஆயிடுச்சு. காரணம் 100% அழுக்காயிடுச்சு. இங்கே எல்லோருமே காம விகாரத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்களே. சொர்க்கத்தில் குப்பையின் விஷயமே கிடையாது. மிகப்பெரிய குப்பை இந்த காமம் தான் இல்லையா? ஸோ அது அங்கே இருக்கவே இருக்காது. கருட புராணத்தில் எவ்வளோ பயமுறுத்தக்கூடிய கதைகளெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்பயாவது மனிதர்கள் பயந்துட்டு தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனாலும் அதை படித்து யாரும் மாறுறது கிடையாது. நாடகத்தில் அப்படி பதிவாகி இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, இவங்களால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாதுன்ற நிலை வரும்போது அப்போடா அதெல்லாம் பொய், அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது மூட நம்பிக்கை தான். ஆனால் இவங்க மூட நம்பிக்கைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? இவங்களால் தப்பு செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ உண்மையில் மாற வேண்டிய நேரம் இப்போ தான் நாடகத்தில். ஏன்னா இப்போ தான் பாபா ஸ்தாபனை காரியத்தை பண்ணுறார். ஸோ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும்போது தான் சொர்க்கத்துக்கு நாம் தகுதி அடையணும், மாறணும். ஸோ கடவுள் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அதனால தான் அவரை சொர்க்கத்தின் இறை தந்தைன்னு சொல்கிறோம், ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும். அதனால் என்ன நன்மை? அப்போ ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தை படைக்கும் தந்தைன்னும் பொழுது தான் நன்மை இல்லையா? அப்போ சொர்க்கத்தை படைக்கிற காரியத்தை அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பாபா புரிய வைக்கிறார் சூப்பராக. நாம் சிவசக்தி சேனை போர் வீரர்கள், குப்தமான யுத்தம் மாயையோடு நடக்குது. எப்படி வெளியில் மிலிட்ரியில் சண்டை போடுறாங்க, ஆனால் மிலிட்ரியில் சண்டை போடுற போர் வீரர்கள் அங்கே ராஜா ஆகிறாங்க. அவங்க ஆட்சியாளர் இப்போ ரஷ்யா உக்ரைனில் சண்டை போடுதுன்னா புட்டினுக்காக சண்டை போடுது. உக்ரைனை பிடிச்சா அது புட்டினுக்கு தான் போக போகுது. ஸோ அதுமாதிரி ராஜா காலத்துலேயும் அப்படி தான். ஆனால் இங்கே மட்டும்தான் போர் வீரனுக்கே அது கொடுக்கப்படுது ராஜ பதவி. எந்த அளவுக்கு நீங்கள் மாயை வெற்றி கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த பதவி. சூப்பரில் இங்கே சொத்து இது சட்டம் எடுத்து வந்தாங்களே, வாடகை இருப்பவனுக்கே வீடு சொந்தம், உழுபவனுக்கே நிலம் சொந்தம், சண்டை போடுறவனுக்கே ராஜ்யம் சொந்தம்னு சொல்ல வேண்டியது தானே. அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் அது உங்களுடைய ஆட்சி, நீங்கள் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம நன்மைக்காகத்தான் நாம் மாயையை வெல்றோம். ஆனால் அவங்களுடைய ஆட்சியாளருக்காக போய் எத்தனை உயிரை, அப்பாவி உயிரை கொள்கிறாங்க. நீங்கள் எந்த அளவிற்கு பாபா நினைவில் இருந்து மாயை வெல்றீங்களோ அந்த அளவிற்கு அதிகமான உயர்ந்த பதவியை அடைவீங்க. பதவி, ஆயுள், செல்வம், சுகம் எல்லாம் அதிகமாக அடைவீங்க முயற்சிக்கு ஏற்ப. ஸோ அதனால் உங்களுடைய மனம், உடல், செல்வம் இவை அனைத்தையும் பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும். எந்த அளவிற்கு நீங்கள் இதை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி நீங்கள் அடைய போகிறீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இதில் எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி. ஸோ இதை மோகன்சி லாசரஸ் அங்கே
சர்ச்சுக்கு யார் எவ்வளோ காசு கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படி சொல்லி விட்டார். ஸோ அதை எல்லோரும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி பைபிளில் அப்படி இருக்கலாம், பட் அதோடைய அர்த்தம் இதுதான் இல்லையா? சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு மனம், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் பயன்படுத்த உங்களுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாமே அழியத்தான் போகுது. நீங்கள் உருவாக்குற செல்வம் எல்லாம் 7 தலைமுறைக்கெல்லாம் வரப்போகிறது கிடையாது. ஸோ சிலருடைய சொத்து மண்ணோடு மண்ணாக புதைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் இப்போதைய விஷயம். பார்க்குறோம்ல, எத்தனை நிலச்சரிவு மண்ணோட மண்ணாக போகிறத பார்த்தோம்ல. ஒரு கிராமமே போச்சு கேரளாவில், வயநாடு நிலச்சரிவு. இது இல்லாமல் அடிக்கடி நிலநடுக்கம் போகும். அதோ இப்போ திருவண்ணாமலையில் போச்சு. இன்னும் நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்குது. பாபா சொர்க்க ராஜ்ய பாக்கியத்தை அடைய வைக்கிறதுக்காக வந்திருக்கிறார். நீங்கள் சொர்க்க ராஜ்ய பாக்கியத்தை அடைய வைக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற அனைத்தையும் சொர்க்க ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு பயன்படுத்துங்கள். உங்களுடைய மனம், உடல், பொருள், செல்வம் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். இல்லையா? மனிதர்கள் கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க, செலவு பண்ணுவாங்க, கார் வாங்குவாங்க, கடனை கட்டுறதுலே வாழ்க்கையை இழப்பாங்க. ஆனால் இப்போ உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் நீங்கள் ராஜ்ய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்துங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இந்த பாபாவை பாருங்கள், அவர்கிட்ட இருந்த அனைத்தையும் அர்ப்பணித்தார். அதனால தான் அவரை மகாதானி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் அனாதியான சொத்தையும் கொடுத்தார், அழியக்கூடிய சொத்தையும் கொடுத்தார். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் விருப்பம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ அடைய போகிறீங்க. ஃபுல்லாக கொடுத்தா ஃபுல்லாக அடைய போகிறீங்க, அளந்து கொடுத்தா அளந்து தான் உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஸோ ஃபேமஸான இந்த மாதிரி தான புண்ணியம் காரியம் செய்கிறவங்கள ஃபிலாந்த்ரபிஸ்ட், வள்ளல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களே பேரை உருவாக்கிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் ரத்தன் தாத்தாலும் கூட நிறைய அது மாதிரி கொடுத்துருக்கிறார். குறிப்பாக கோயிலுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ கடவுளின் பேரால் அவங்க மறைமுகமாக கொடுக்குறாங்க. அதுக்காக அவங்களுடைய ராஜ்யம் ஒன்றும் உருவாகிறது கிடையாது. ஆனால் நேரடியாக கடவுள் சொன்ன மாதிரியே நாம் உடல், மனம், பொருளை சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு அர்ப்பணிக்கிறதன் மூலமாக நம்முடைய ராஜ்யத்தை நாமளே உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இதில் நீங்கள் முழு ஃபிலாந்த்ரபிஸ்டாக, முழுமையான வள்ளலாக, அனைத்தையும் கொடுப்பவராக மாறணும். பக்தி மார்க்கத்தில் என்னையே உனக்கு அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எந்த செலவும் கிடையாது இல்லையா? உங்களை அப்படியே அர்ப்பணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். பக்தியில் சொன்னதை இப்போ செய்யுங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது அர்ப்பணிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. கவர்மெண்ட் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நமக்கு எந்த செலவும் கிடையாது இல்லையா? அரசாங்கத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. யாராவது இறந்துட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது எதுவுமே இங்கே கிடையாது. நீங்கள் எது பண்ணாலும் அதை உங்களுக்காகத்தான் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த சங்கமயுகத்தில் இல்லையா? சென்டரில் சேவை செஞ்சு நான் என்ன வேலைக்காரனா, என்ன இந்த வேலை செய்ய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்காகத்தான். நீங்கள் எந்த அளவுக்கு பணிஞ்சு சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஆனால் நீங்கள் சென்டருக்கு செய்கிறீங்க, சிஸ்டருக்கு செய்கிறீங்க அப்படி புரிஞ்சுக்கிறது அறியாமை. நீங்கள்
8 மணி மாலையில் வரப்போகிறீங்களா, 108 மணி மாலையில் வரப்போகிறீங்களா, 16,108 மணி மாலையில் வரப்போகிறீங்களான்றது உங்கள் முயற்சியை பொறுத்து. நீங்கள் மதிப்போட தேர்ச்சி அடையணும். ஸோ நீங்கள் யோகத்திலிருந்து அவ்வளவு வருமானம் சம்பாதிக்கணும். அதே மாதிரி யோகத்திலிருந்து கர்மாதீத்த நிலையை அடைஞ்சிடணும். எந்த தண்டனையும் அனுபவிக்கக்கூடாது இல்லையா? கர்மாதீத்த நிலை அடையும் போது எல்லாமே மறந்துடும். இது என்னதுன்ற உணர்வே இருக்காது. உடல் எனக்கு இருக்குதுன்ற உணர்வே இருக்காது. அப்புறம் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? உடலில் உணர்வு இருந்தால் தான் தண்டனை கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் அதிலிருந்து காப்பாற்றுறார். என் நினைவில் இருந்து எல்லாத்தையும் மறங்க, ஆன்மீக வருமானத்தை சேமிச்சுக்கிட்டே இருங்க, அந்த சொர்க்கத்தின் அதிபதியாகிற உயர்ந்த பதவி அடைகிற அந்த போதையிலே இருங்கன்றார். ஸோ நீங்கள் எல்லோரும் போர் வீரர்கள், சத்திரியர்கள். உங்களுடைய யுத்தம் ராவணனோடு, மனிதர்களோடு கிடையாது. ஸோ ஃபெயிலாகி திரேத்தாயுகத்துக்கு வரவங்க 2 கலைகள் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால தான் திரேத்தாயுகத்தை 2 கலைகள் குறைந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாபா சொல்வதையெல்லாம் முழுவதுமாக பின்பற்றுவதற்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும், முழு முயற்சி பண்ணணும். ஸோ என்ன முயற்சி? பாபா நினைவிலேயே இருக்கணும். கூடவே உங்களுடைய மனம் புத்தியினால் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கணும், மனதார அர்ப்பணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். எப்படி அழுதுகிட்டே கொடுக்குறீங்களா, அல்லது மனதார அந்த கொடுப்பதிலேயே ஆனந்தம் இருக்குதா, அதை பொறுத்தும் இருக்குது. பாபா இது எல்லாமே உங்களுடையது, நீங்கள் கொடுத்தீங்க, திருப்பி கொடுக்குறோம். இது சாலமன் கதையிலே வரும். அந்த கோயில் கட்டுவார் இல்லையா? கட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு எம்மாத்திரம், இதெல்லாம் கொடுத்ததே நீங்கள் தான் இல்லை, அவர் கொடுத்ததை நாம் திருப்பி கொடுக்குறோம். அதுவும் என்ன, எல்லாத்தையும் இழந்த பிறகு கொஞ்சோண்டு இருக்கிறத கொடுக்குறோம். அதன் மூலம் மீண்டும் அனைத்தையும் பெறுகிறோம். ஸோ இந்த காமம், பற்று இதெல்லாம் விடுவது கூட அதற்காக தான். இதையெல்லாம் விடுவதன் மூலமாக உலக ராஜ்யத்தையே அடையிறோம், அழகான சொர்க்கத்தை அடையிறோம். ஸோ அதனால் பாபாவுடையதை பாபாவுடையதாகவே நினைக்கணும், நம்மளுடையதாக நினைக்கவே கூடாது. இந்த உடல், மனம், புத்தி எல்லாமே பாபாவுடையது. ஸோ எல்லாமே பாபாவுடையதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாபா சொல்லுவார், ஓகே குழந்தை, இதை சேவைக்கு பயன்படுத்து. இல்லையா? உனக்கு நான் கொடுத்துருக்கிறது எதுக்காக? சேவைக்கு பயன்படுத்துறதுக்காக. செல்வமாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ பாபாவுடைய கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீ பண்ணணும், ஸ்ரீமத் படி பண்ணணும். ஸோ யூனிவர்சிட்டி தரங்க, சென்டர் தரங்க, நிறைய பேர் நன்மை அடையட்டும். ஸோ யூனிவர்சிட்டி சென்டரை தான் அப்படி சொல்கிறார் யூனிவர்சிட்டின்ட்டு. ஏன்னா இது படிப்பு இல்லையா? எல்லோரும் வருவாங்க, குழந்தையிலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. ஸோ உண்மையில் யூனிவர்சிட்டின்ற பேரே நமக்கு தான் பொருந்தும்ன்றார், அனைவருக்குமான யூனிவர்சிட்டி. ஸோ இந்த செய்தியை மட்டும் கொடுங்க, பாபாவை நினைவு செய்து ஆஸ்தியை அடையுங்கள்ன்ற செய்தியை மட்டும் கொடுங்க எல்லோருக்கும். ஸோ இந்த செய்தி, இறை செய்தியை கொடுக்கறதுனால அந்த இறை தூதர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் தான். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த செய்தியை கொடுக்கணும். சிவத்தந்தை பிரம்மா உடல் மூலமாக சொல்கிறாரு, என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும்னு சொல்கிறாரு அப்படின்னு புரிய வைங்க. ஸோ அப்போ பாவம் அழிஞ்சிடுச்சுன்னா ஜீவன் முக்தியை அடைவீங்க. இப்போ ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறீங்க, பிறகு ஜீவன் முக்தி அடைவீங்க. ஸோ பாபா நினைவில் இருந்து அனைத்தையும் மறப்பதன் மூலமாக பந்தனமெல்லாம் முடிந்து ஜீவன் முக்தியாக சொர்க்கத்தில் ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. பாபா சொல்கிறார், நான் பாரதத்தில் மட்டுமே வருகிறேன். இந்த நாடகம் அனாதியாக நிச்சயிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே இல்லையா? ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு நாட்டில் வரமாட்டார், ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொருத்தர் உடம்பில் வரமாட்டார்.
ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு வெவ்வேறுத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. அந்த கல்பத்தில் என்ன நடக்குதோ அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும். ஸோ அதனால் இது எப்போ ஆரம்பமாச்சு, எப்போ முடியும், இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அனாதியாக இந்த நாடகம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆத்மாக்கள் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, ஆனால் அதுக்குள்ளே அழிவற்ற பாகம் 5000 வருடத்தின் நடிப்பு பாகம் பதிவாகி இருக்குது. ஸோ இது எவ்வளோ அற்புதமான ஆழமான விஷயம் சிந்திப்பதற்கு. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் நுட்பமான ஒளிப்புள்ளி, நட்சத்திரம் மாதிரி புள்ளி. தாய்மார்கள் தங்களுடைய நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாங்க, திலகமிட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ முயற்சி பண்ணுவதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் இட்டுக்கிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், பாபாவுடைய ஸ்ரீமத்தை துல்லியமாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் கொடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்றபடி கருணைக்கான விஷயமும் விசேஷமான ஆசீர்வாதத்திற்கான விஷயமெல்லாம் கிடையாது. பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஃபாலோ பண்ணாலே அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் ராஜ்ய திலகம் கொடுத்துக்கணும். பாபா கொடுக்க மாட்டார். பாபா எல்லோருக்கும் ராஜா ஆகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அவருடைய வழிப்படி நடப்பதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே திலகத்தை கொடுத்துக்கிறீங்க. ஸோ உண்மையிலே அந்த திலகம் சுயராஜ்ய அதிகார திலகம், சொர்க்கத்தின் ராஜ்ய திலகம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ முயற்சி பண்ணி பாபாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்கிற ஒவ்வொரு கட்டளையும் ஃபாலோ பண்ணணும். மற்றவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. மற்றவர்களை ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் ராஜ்யத்திற்கு தயாராகிட்டு இருக்கிறேன், தகுதியாகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைத்து நினைத்து எல்லா விகார அழுக்கு எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் மன்மனாபவ ஆகிறது, அந்த நிலையில் நிலைக்கிறது. இதன் மூலமாக தானாகவே உங்களுக்கு ராஜ்ய திலகம் கிடைச்சிடும். பாபா கொடுக்கறது இல்லை, நீங்கள் தான் அடையிறீங்க. பாபா கொடுக்கறது இருந்தால் உடனே என்ன ஆகிடும்? ஏன் ஒருத்தரை பணக்காரராக, ஒருத்தரை ஏழையாக படிச்சிட்டார், ஒருத்தர் ஆரோக்கியமாக, ஒருத்தரை ஊனமாக படிச்சிட்டாருன்னு வந்துடும். ஸோ கடவுள் கொடுக்கல, இதெல்லாம் நீங்களாக அடையிறீங்க உங்கள் முயற்சியின் அனுசாரம். எந்த அளவுக்கு மன்மனாபவ நிலையில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம். இந்த படிப்பு பேர் ராஜயோகம். பிச்சைக்காரன்லேருந்து இளவரசனாக மாறணும் இந்த ராஜயோகத்தை படித்து. ஸோ அப்போ அந்த அளவிற்கு நல்ல முயற்சி பண்ணணும். பிரம்மாவையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ ஃபாதர்ன்றது பிரம்மா பாப்பாவை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த படிப்பின் மூலமாகத்தான் நீங்கள் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க. எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு இந்த ஞானத்தை நீங்கள் தாரணை பண்ணுவீங்க. ஸோ எந்த அளவிற்கு இந்த ஞானத்தை படிச்சுட்டு உள்வாங்கி நம்ம குணத்தை மாற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு வருமானம். எந்த அளவிற்கு யோகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஞானமும் உங்களுக்கு தாரணை ஆகும் இல்லையா? யோகத்தில் இருக்க ஆத்மா தூய்மையாகும். தூய்மையானால் தான் இந்த ஞானம் புத்தியில் தங்கும், தாரணை ஆகும். ஸோ இங்கே ஞானத்தில் தான் முயற்சி, யோகத்தில் தான் முயற்சி இருக்குது இல்லையா? பாபாவை தவிர, பாபா ஞானத்தை தவிர வேறு எதையுமே மைண்டில் சிந்தனை பண்ணவே கூடாது. அதுதான் யோகம். அப்படி இருக்க தான் இந்த ஞானம் புத்திக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அதனால தான் பாரதத்தின் ராஜயோகம் மகிமை பாடப்படுது. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கங்கையிலே மூழ்கி கிடக்குறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க, அப்போ கூட உங்களால் கொஞ்சம் கூட தூய்மையாக முடியாது. ஸோ
பக்தி மார்க்கத்தில் கடவுளின் பேரால் ஏழைகளுக்கு தானம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே கடவுளே நேரடியாக வந்து ஏழை குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்யத்தையே தானமாக கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் இல்லையா? அதனால தான் அவரை ஏழை பங்காளன்னு சொல்கிறார். ஏன்னா ஏழைகள் தான் அவர் சொல்கிற மாதிரியே நடப்பாங்க. மற்றவர்களுக்கு அந்த பணத்தின் போதை இருக்கும். 100% நிரம்பியதாக இருந்த பாரதம் இப்போ 100% ஓட்டாண்டி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, திவால் ஆயிடுச்சு. ஸோ ஏழைகளுக்கு தானே பிச்சை போடுவாங்க, தானம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பாரதம் ஏழை ஆயிடுச்சு இல்லையா? அதனால் பாரதத்திற்குத்தான் இதை கொடுக்கிறார். இதுவும் ஒரு காரணம் ஏன் அவர் பாரதத்தில் வராருன்றதுக்கு. பாபா உங்களை எந்த அளவுக்கு உயர்ந்தவர் ஆக்குறாரு, இருந்தாலும் அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் நிந்தனை பண்ணிகிட்ருக்கிறீங்க, எங்கும் நிரம்பியவர்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி என்னை நிந்தனை பண்ணும் பொழுது தான் நான் வரவேண்டி இருக்கிறது. அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஆக்சுவலாக இதோடைய நினைவாக ராமாயணத்தில் கூட சொல்லுவாங்க, அந்த கைகேயி காட்டுக்கு அனுப்பலைன்னா ராவணனை கொன்று இருக்க முடியாது. ஸோ அதுவும் நல்லதுக்கு தான். அந்த மாதிரி பாபா நீங்கள் என்னை நிந்தனை பண்ணுறதுனால தான் நானே வர வேண்டி இருக்குது. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆகுது இல்லையா? ஏன்னா அப்போ தான் நான் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. நான் உங்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறேன், ஆசிரியராகவும் இருக்கிறேன். சீக்கியர்கள் வந்து அழிவற்ற சத்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தில் வந்து நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அழிவற்ற சத்குரு ஒரே ஒருத்தர் தான். இந்த அழிவற்ற சிவபாபா உட்கார்ற சிம்மாசனம் இந்த பிரம்மாவுடைய உடல் அல்லது புருவமத்தி. அது மட்டும் இல்லை, அவர் இன்னும் சில குழந்தைகளுடைய உடலை கூட பயன்படுத்துகிறாருன்றார் இல்லையா? ஏன்னா பாபா வந்து இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் உடம்புலெல்லாம் கூட இப்போ வந்திருக்கிறாராம். ஆரம்பத்தில் பாபா சொல்கிறாரு, நான் இவருடைய உடலில் பிரவேசமாகி எல்லோருக்கும் நன்மை செய்கிறேன், அதுக்காக இவர் உடலில் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் யார் உடம்புல வேணாலும் அவரால் வர முடியும். இப்போ நம்மளே ஒரு நிறைய பேருக்கு ஞானம் சொல்லும்போது நம்ம உடம்புக்குள்ளே பிரவேசித்து எதிர இருக்கிறவங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை சொல்லுவார், திருஷ்டி வேறு கொடுத்து சொல்லுவார். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு அந்த யோக பலம் இருக்காது, அது கடைசியில் தான் ரொம்ப பலம் வரும். ஸோ அப்போ அந்த திருஷ்டி கொடுக்கும்போது அது டச் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து தோணும், என்ன இவங்க ஒன்றும் பெருசாக சொல்லலை, எதனால் இவங்க பாபா குழந்தை ஆனாங்க? இப்போ பாபா உள்ளே பூந்து ஏதாவது பண்ணியிருப்பார் மேஜிக்கு, அது நமக்கு தெரியாது. ஸோ எல்லோருக்கும் நன்மை செய்கிறதுக்காக நான் இவர் உடலில் வருகிறேன். ஸோ இவருடைய பாகம் இப்போ இது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். புதுசாக வரவங்களால் இந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 7 நாள் கோர்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அற்புதமான ரகசியத்தை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, ஸோ இந்த ஞானத்தின் அழிவற்ற செல்வத்தை தானம் செய்வதன் மூலம் மகாதானி ஆகுங்கள் இல்லையா? அங்கே பிரம்மா பாபா வந்து அழியக்கூடிய செல்வத்தையும் கொடுத்தார், அழிவற்ற செல்வத்தையும் கொடுத்தாருன்னும் போது டக்குன்னு புரியல. ஏன்னா அழியக்கூடிய செல்வம் தானே இருக்குது, அழிவற்ற செல்வன்றது இந்த ஞானம். ஸோ இரண்டையும் தானமாக கொடுக்கிறார். ரெண்டுமே பாபா கொடுத்தது தான் இல்லையா? அழிவற்ற செல்வத்தை இப்போவே கொடுக்கறது நமக்கு தெரியுது, அழியக்கூடிய செல்வத்தையும் அவர் கொடுத்த அந்த குணங்களின் பலனாக தான் நம்மை தொடர்ந்து வந்திருக்குது.
எப்படி பிரம்ம பாபா அவர்கிட்ட இருந்த அனைத்தையும் சேவைக்கு பயன்படுத்தினாரோ அதே மாதிரி பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணி ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி அடையுங்கள். ஸோ தண்டனை அடையிறதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா யோகத்திலிருந்து கர்மாதீத்த நிலை அடையிற மாதிரி யோகத்திலிருந்து அளவற்ற வருமானத்தையும் சம்பாதிங்க, தண்டனையிலிருந்தும் தப்பிச்சிடுங்க. இல்லை, யோகத்தின் மூலமாக தான் கர்மாதீத்த நிலை அடைவீங்க, யோகத்தின் மூலமாக தான் ஆன்மீக வருமானம் சேமிப்பாகும், யோகத்தின் மூலமாகத்தான் தண்டனையிலிருந்தும் தப்பிப்பீங்க, தெய்வீக குணமும் நிரம்பும். ஸோ ஆகமமாவது நீருன்ட்டு இந்த திருநீருடைய மகிமை திருநீற்று பதிகத்தில் பாடுவாங்களே, இது எல்லாமே நினைவுக்கான மகிமை. அங்கே திருநீரே அது நினைவின் அடையாளம் தான். இல்லை, நெத்தியில் தானே பூசுகிறாங்க, நெத்தியில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ஆத்மாவில் பூசுறது இந்த ஞானத்தை, அந்த 3 கால ஞானம் 3 பட்டை. ஸோ அதனால் இதெல்லாம் மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்து நேரத்தை வீணாக்காதீங்க. நான் மதிப்போடு தேர்ச்சி அடைகிறதுக்கு முழு முயற்சி பண்ணணும். ஸோ அதனால் மற்றவர்களை நீங்கள் பார்த்து நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இப்படி இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் ஆனவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னன்னு பாபா கேட்குறாரு. யார் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? நான் நாராயணன் ஆகிறதுக்கு தயாராகிட்டேனா, மகாலட்சுமி ஆகிறதுக்கு தயாராகிட்டேனா? இது மட்டும்தான் உங்களுடைய கவனமாக இருக்கணும். நம்மை மட்டுமே நாம் பார்க்கணும், பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். வரதானம். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். பாப்தாதா சொல்கிறாங்க, பிரம்மா பாபா மாதிரி சோர்வற்றவராகி கடுமையான நியமம் மற்றும் திடமான எண்ணத்தின் மூலமாக கவனக்குறைவை முடித்து விடுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், ஸோ பிரம்மா பாபா மாதிரி சோர்வற்றவர் ஆகணும் அப்படின்னா அலட்சியம் இருக்கக்கூடாது. அலட்சியம் இருந்தால் தான் சோர்வு வரும், இல்லை அலட்சியம் இல்லைன்னா சோர்வு வராது. அதுக்கு தான் ஊக்க உற்சாகம் இருக்கணுன்றார். ஊக்க உற்சாகம் இல்லைன்னா சோர்வு வரும், சோர்வு வந்தால் அலட்சியம் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்களே கடுமையான நியமத்தை ஏற்படுத்திக்கோங்க. இதை பண்ணணும்னா பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி உறுதியான எண்ணம் வைத்து கவனம்ன்ற காவலாளி எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அலட்சியம் முடிஞ்சிடும். இல்லை, காவலாளி வேலை என்ன? எப்போவுமே அலர்ட்டாக இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி கவனம்தான் இங்கே காவலாளியே. ஆத்ம உணர்வில் இருக்கணும், பாபா நினைவில் இருக்கணும், சுப பாவனை சுப விருப்பம் வைக்கணும், வீண் விஷயம் உள்ள வர விட்டுறக்கூடாது, வெளி உலக விஷயத்தில் புத்தி போயிடக்கூடாது. இப்படின்றதில் கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் கவனம்ன்ற காவலாளி, அலர்ட்டாக இருக்கிறது. அப்போ அலட்சியம் போயிடும், யார் வேணாலும் உள்ளே வர்றது அது இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் முதல்ல உங்களை தயார்படுத்திட்டு சேவைக்கு வரணும். அப்போ அந்த நிலைமை மாறிடும், வாயுமண்டலமே மாறிடும் இல்லையா? அப்போ சேவைக்கு போகிறது அப்படியே டக்குன்னு ஓகே சேவைக்கு போயிட்டேன் இல்லை, அதுக்கு முன்னாடி உங்கள் மனநிலை பக்காவாக இருக்கணும். ஸோ இதோடைய நினைவு தான் எது பண்ணாலும் முன்னாடி ஹோமம் வளர்க்குறாங்களே, அதோடைய அர்த்தம் என்ன? அந்த வாயுமண்டலத்தை சரி பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. ஸோ இங்கே சூக்ஷ்மமாக நம்ம பண்ணுறத அங்கே ஸ்தூலமாக பண்ணுறாங்க. இப்போ சேவை செய்யணுன்னா ஆத்ம உணர்வில் இருக்கிறேன்னா, ஆத்மாவை தான் பார்ப்பேனா, அந்த பவர்ஃபுல்லான திருஷ்டி கொடுக்குறேன்னா கொடுத்து சேவை அப்படி சேவை செஞ்சிங்கன்னா தானாகவே நிலம் மாறிடும். ஸோ அதனால் டன்லப் மெத்தை நல்ல சுகமான உறக்கத்திற்கு அப்படின்னு விளம்பரமே போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டன்லப் மெத்தைன்ற சுகமான எண்ணத்தெல்லாம் முதல்ல விடுங்க. அதை பண்ணுவேன், அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் எங்கே போயிட போகுது, அப்படி இருக்கக்கூடாது. பண்ணியே ஆகணும் இப்போவே. அந்த மாதிரி எண்ணத்தை உறுதியாக வச்சிங்கன்னா தானாக மாற்றம் நடந்துடும் அப்படிங்கிற இல்லையா? நாளைக்கு இல்லை, இப்போவே பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயமே. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, சக்திசாலியான வார்த்தை தான் பேசணும், சாதாரண வார்த்தை பேசக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு இல்லை? அது என்ன சக்திசாலியான வார்த்தை அப்படின்னா, எந்த வார்த்தையில் ஆத்ம உணர்வும் சுப பாவனையும் கலந்து இருக்குதோ அதுதான் சக்திசாலியான வார்த்தை. எப்படி சூப்பராக சொல்கிறாரு இல்லையா? ஒரு பொருளை சாப்பிட்டா கூட அதில் உப்பு அல்லது ஸ்வீட்டு எல்லாம் கலந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற வார்த்தை
எப்படி இருக்குன்னா அதில் ஆத்ம உணர்வு இருக்கணுன்றார் இல்லையா. ஒரு ஆத்மாவை பார்த்து அந்த ஆத்மா மீது உள்ள கருணையுள்ள வார்த்தை, அந்த கருணை இருந்தாலே சுபபாவனை இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் பேசினாதான் அது சக்திசாலியான வார்த்தைன்னு பாபா சொல்கிறார். ஸோ இன்றைக்கி மனச சேவைக்கான அவ்யக்த பயிற்சி பாப்தாதா சொல்கிறாங்க, நேரம் நெருங்கிக்கிட்டே வருது, உலக அழிவுக்கான நேரம், சம்பூர்ணமாகிறதுக்கான நேரம். அதற்கேற்ப வீண் எண்ணங்களோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்றார், அதிகரிக்கும்ன்றார். ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாகுதும் போது இதாயிடுமோ அதாயிடுமோன்னு நிறைய எண்ணங்கள் வரதானே செய்யும். ஆனால் அது எதுக்கு வருது தெரியுமா? அதையெல்லாம் நீங்கள் முடிக்கணும், கணக்கை முடிக்கணும். அதுக்காக தான் அது வெளிப்படுது. அதோடைய வேலை அது வர்றது, வீண் எண்ணங்களுடைய வேலை. உங்களுடைய வேலை என்ன? வீண் எண்ணங்களை சக்திசாலியான எண்ணங்களாக மாற்றணும். பறக்கும் கலையிலிருந்து, சக்திசாலியான நிலையிலிருந்து. ஸோ சக்திசாலி நிலை என்ன சொன்னாலே, ஆத்ம உணர்வில் அந்த பாபா போதையில் இருந்தால் எந்த விதமான குழப்பமும் உங்ககிட்ட நெருங்காதுன்னு பாபா 2 நாள் முன்னாடி ஸ்லோகனில் சொன்னார். ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அந்த பாபா நினைவிலேயே மூழ்கும்போது எதை பற்றிய கவலையும் உங்களுக்கு இருக்காது. அந்த நினைவிலே மூழ்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, லவ் யூ பாபா, இந்த தண்ணி அடிக்கிறவங்க சொல்லுவாங்க, அடிக்டாக இருக்கிறாங்களே தண்ணி அடிக்கிறதுலலாம். அந்த மாதிரி ஒரு சகோதரரை கேட்கும்போது அவர் சொன்னார், ஏன் அப்படின்னா, ஒரு தண்ணி அடிச்சுட்டு சண்டையெல்லாம் போட்டுருவேன், நைட்டு தூங்கும்போது என்னடா இப்படிலாம் பண்ணிட்டோம், எழுந்திரிச்சோடனே இதான் தோணுமா, அந்த குற்ற மனப்பான்மை, எவ்வளோ நல்ல குடும்பம், அப்பா அம்மாக்களும் கெட்ட பேர். ஸோ இப்போ இந்த எண்ணத்தை அவங்களால தடுத்து நிறுத்த முடியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் போய் தண்ணி அடிப்பாங்களாம். அது இன்னும் ஆத்மாவை பலகீனமாக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் பாபா நினைவிலேயே மூழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆத்மா பலமாயிடும், பலகீனமான எண்ணமே வராது. இது சமசூப்பரில். ஸோ அப்போ பலகீனமான எண்ணமே வராமல் இருக்கணும்னா அப்படியே பாபா நினைவிலேயே மூழ்கணும். மார்கண்டேயன் மாதிரி அவரையே கட்டி பிடிச்சிக்கணும். அவர் கொடுத்த ஞானத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுதான் பறந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதனால் பயப்படாதீங்க வீண் எண்ணம் வருதுன்ட்டு. டக்குன்னு நீங்கள் சக்திசாலியாக மாறிடுங்க. அப்போ அந்த வீண் எண்ணமே வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதனால் நீங்கள் பாதிக்கப்படவும் மாட்டீங்க, பாதிக்கப்படக்கூடாதுன்றார். இதாயிடுமா அதாயிடுமா எது ஆனால் என்ன, பாபா கூட இருக்கிறார். அவர் கேரண்டி கொடுத்துருக்காரு, ஏன்னா அவன் கூடவே இருக்கிறான், அழைச்சிட்டு போகிறேன், அழைச்சிட்டு போவியா பாபா, போவியா பாபா. அவர் தான் கேரண்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன, சரி போவியானாவது அவரை நினச்சிக்கிட்டே இருங்க, எப்படியோ அவரை நினைங்க. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ். ஆனால் போயான்னு பயந்துட்டு நினைக்கக்கூடாது, ஆனந்தமாக நினைக்கணும். உங்களுடைய கவலையெல்லாம் நாங்கள் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு தகுதி அடையணும், சதோ பிரதானமாகணும், ஒரு அசுர குணம் கூட இருக்கக்கூடாது. அதுதான் கவனமாக இருக்கணும். நாளைக்கு நடுத்தெருவில் எதுவும் இல்லாமல் இருந்தாலும், கொஞ்சமாவது நேரம் இருக்குதே என்னுடைய குணத்தை மாற்றிக்கிறதுக்குன்னா அதுதான் உங்களுடைய கவனமாக இருக்கணுமே தவிர, ஐயோ இதெல்லாம் இழந்துட்டுமே அப்படி இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக.